குட் பேட் அக்லி மூவி நம்ம ஆதிக் டைரக்ஷனில் நம்ம எல்லாருமே ஏப்ரல் 10 தல அஜித்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வெயிட்டிங். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட்ஸ் காத்திருக்கு நமக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதில் ஒன்று டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரை இப்போதைக்கு 3 கோடி பேருக்கு மேலே அந்த டீசரை பார்த்துருக்காங்க. ஸோ சரியான வரவேற்பு குட் பேட் அக்லி மூவிக்கு இருக்குது அப்படின்றது இந்த டீசர் மூலமாகவே தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த படத்துலேருந்து ஒரு சில தகவலும் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணுறாரு இல்லையா நம்ம அர்ஜுன் தாஸ், அவருக்கும் பிரியா வாரியருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சாங் தான் வந்து அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங் அப்படின்றத இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக சிம்ரன் இந்த படத்தை கேமியா ரோல் பண்ணுறதா இருந்துச்சு இல்லையா. ஸோ அவங்க இந்த சாங் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. தலைக்கு அந்த சாங் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் டவுட் இருந்துச்சு. ஆனால் இப்போது அர்ஜுன் தாஸ் அவருக்கும் பிரியா வாரியர் 2 பேர்த்துக்கும் நடுவில் தான் அந்த சாங் வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம தல அஜித்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில், அதாவது ஜெயிலில் ஒரு சாங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான முறையில் செட்டு போட்டு எடுத்த சாங் தான் அது. அவர் ஜெயிலில் இருக்கும்போது அந்த ஜெயில் காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே சில ஃபேன்சியான நம்பரை தருவாங்க. இந்த படத்தில் தல அஜித்துக்கு 63 அப்படின்ற நம்பரை கொடுத்துருக்காங்களா. கூட்டினா 9 வருது. ஒருவேளை தலைக்கு 9ன்ற நம்பர் ராசியான நம்பரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் 63 அப்படின்ற நம்பரை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லி மூவி மொத்தமாக 1000 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஏன்னா சோலோ ரிலீஸ் ஆக போகுது. இட்லி கடை அப்படின்ற தனுஷோட படத்தை இப்போது தள்ளி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த படத்தோட ஷூட்டிங்கே முடியலையா. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. தனுஷும் பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கார் போல். ஸோ அதனால் ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியாத காரணத்தால் மட்டுமே அவங்க அந்த படத்தை தள்ளி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுவும் ஒரு நல்ல செய்தி தான். சோலோ ரிலீஸு திரும்பவும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் பெரிய எதிர்பார்ப்பீங்க. இந்த படத்தில் த்ரிஷா நம்ம தல அஜித்துக்கு பேரா பண்ணுறாங்க. இதில் அவங்களுமே ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு நியூஸ் இப்போது சோஷியல் மீடியாவில் பெருசாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தல அஜித்தோட சேர்ந்து நடிக்கிற 7வது படம் இந்த குட் பேட் அக்லி மூவி. ஸோ ஒரு பிரம்மாண்டமான காம்பினேஷன். 2 பேருமே 7 படங்கள் நடிச்சிருக்காங்க, தல அஜித்தும் த்ரிஷாவும். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் போட்டுருங்க. படத்தில் மொத்தமாக 4 சாங் தான். இந்த ரீமேக் சாங்கை சேர்த்து தான் 5 சாங் அப்படின்றது இப்போது நமக்கு வந்த நியூஸு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 4 சாங் தான் இருக்குன்னு. சிலர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க 5 சாங்னு. அந்த ரீமேக் சாங்கை சேர்த்து தான் 5 சாங். ஸோ தலைக்குன்னு பார்க்க போனால் படத்தில் மொத்தமாக 4 சாங் தான். ஓகே மக்களே, குட் பேட் அக்லி படத்தோட அடுத்த அஃபிஷியல் அப்டேட் மார்ச் 10 வரப்போகுது. ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான அப்டேட் தான் அது. ஸோ அது தலையோட இன்ட்ரோ சாங்காக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேயும் டிஆர் பாடின சாங்காக இருந்தால் இன்னும் ஹைலைட்டாக இருக்க போகுது. ஸோ என்ன அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். தலை ஃபேன்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.